శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
భక్తులారా, ఇప్పుడు అర్చక స్వాములను మంచిగా సంకల్పం చేపించబోతున్నారు. శ్రద్ధగా విందాం. ఆయన ఎలా పలికితే అలా పలుకుదాం. చేతులు జోడించి స్వామివారి పాదాలకు నమస్కారం పెట్టుకుంటూ మనందరం కలిసి సంకల్పం చెప్పుకుందాం. మన కోరికలను స్వామివారికి విన్నవించుకుందాం. చేతులు పైకెత్తి మరొకసారి ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. మరియు ప్రత్యక్ష మాధ్యమంలో వీక్షిస్తున్న గృహస్థులు వారి వారి ఇష్టదైవాన్ని మనసులో స్మరించుకుంటూ ఇప్పుడు చెప్పేటటువంటి సంకల్పాన్ని తిరిగి చెప్పవలసిందిగా కోరుతున్నాం. శ్రేయకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్థినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. హరి ఓం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అస్య శ్రీ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే వ్యావహారిక శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియఃపతేః పురుషోత్తమస్య శ్రీభూమి నీలాసమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం కర్మాంగం మమ. గృహస్థులు వారి యొక్క గోత్రాన్ని మనసులో స్మరించుకోండి. వారి పేరు, ధర్మపత్ని పేరు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకుంటూ వారి వారి కోరికల్ని, ప్రార్థనల్ని స్వామివారికి విన్నవించుకోవాల్సింది. సహ బాంధవానాం క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఉత్తరోత్తర కైంకర్యాణం అభివృద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామి కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహంకారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. திருமலை திருப்பதி நின்று நேர்கொடு நேராக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ கோபால கோவிந்தனின் திருக்கல்யாண மகோத்சவத்தை சின்னத்துறையின் முன் அமர்ந்து பக்தியோடு கண்களார கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கிறது. மங்கள தினமான இன்று பெற்றோர்கள் தங்களின் வாரிசுகளின் பிறந்த நாளையும் மேலும் அவர் தம் பிள்ளைகளின் திருமணங்களையும் குறித்து வேண்டியிருக்கும் அனைத்து பெற்றோர்களின் வேண்டுதல்களை இனிதே மங்களமாக நிறைவேற்றி தர எம்பெருமான் திருவடிகளை குடிகுடியாக கூடி நின்ற அமரர் குணங்களை பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளி அரவணையை துயின்று ஆழியான் அமர்துரை கோயில் என்று திருமங்கையாழ்வார் போற்றி பணிந்த பாசுரங்களுக்கு அடியொற்றிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அனைத்து பக்தர்களின் பொருட்டு எம்பெருமான் திருவடிகள் வாரத்தில் பிரார்த்தித்து அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கும்படி பிரார்த்திக்கின்றது. இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வாழ்த்தி அனைத்து பக்தர்களையும் வரவேற்கின்றது.
ஏகமூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தியாய வண்ணம் என்கொல் ஆதிதேவனே என்று திருமழிசை ஆழ்வார் போற்றி நிற்க பெருமானின் அவதார தசைகளையும் பரம் வியூகம் விவகம் என்றும் அழகுற தேர்ந்தமிழில் திருமழிசை வீரான் வரிசைப்படுத்தி சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தாலே. ஏகமூர்த்தி என்றதாலே பரவாசுதேவனையும் மூன்று மூர்த்தி என்றதாலே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த என்னும்படியான வியூகமூர்த்திகளையும் நாலு மூர்த்தி பிரதான புருஷனாகவும் பிரளயத்திற்கு பிறகு கண்ணுக்கு புலப்படாத நான்கு தேஜோமயமான சரீரத்தை உடைய இந்த திருவேங்கடவனையும் போகமூர்த்தியாக எல்லாவற்றையும் விட மேன்மையான நித்திய சம்சாரிகள் நம்மை போன்று நம்மை கண்டுகளிக்கும் வண்ணமான இப்போகமூர்த்தியாக இவ்வுலக வாழ்விற்கு தேவையான போக்கியங்களை வேண்டும் பக்தர்களுக்கு அனுகிரகிக்கும் போகமூர்த்தியாக இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்கும்படியாகவும் புண்ணியத்தின் மூர்த்தி என்று எல்லாவற்றிற்கும் மேன்மையானதுமான இவனையே வேண்டி நின்று விடாத பக்தி நிற்கும் சாது அடியார்களுக்கு பரித்ராணாய சாதுகுனாம் வினாசாய ச துஷ்கிருதாம் என்கிறபடியே யுகந்தோறுமாக ஒவ்வொரு அவதாரங்களையும் தோன்றி பக்தர்களை ரட்சிக்கும்படியான மேன்மையான சரணமாகப்படியும் என்றும் வேலே கல்யாண உற்சவத்திற்கு அனைத்து வேத கோஷங்களை சேவிப்போம். विराडाप स्वराडाप छंदागुष्यापो ज्योतिगुष्यापो यजुगुष्याप सत्यमाप सर्वादेवतापो भूर्भुवः स्वरापोम अस्मिन् कुम्भे अङ्गासरित्रवाहयामि एतेषु दम्बरणे सहस्रमज्ञाः पाशाभिधाः प्रोत्रा तेभ्यो निन्द्रस्ततोत विष्णुरुष्वे देवामुञ्चन्तमन्तस्तस्य अस्मिन् कुम्भे वरुणमावाहयामि प्रदेशमावाहयामि रक्ताम्बरमावाहयामि यातस्मृतिमावाहयामि वरुणाय नमः वर्णस्यैदमासनम् वरुणाय नमः वर्णस्यैदमासनम् वरुणाय नमः इदं पाद्यं समर्पयामि एते प्लतस्त्रोत्र्याभरण उपवीत पुष्पगन्धधूपदीपालङ्कारार्थाः इमे अक्षताः सर्वोपचाराः सर्वतीर्थलं पुण्यं पावनं सर्वकारणं विष्णुवादोद्भवं शुद्धं सर्वमङ्गलदायिना करिष्यमानसकर्मणानुरुघ्नेन समाप्यर्थं विश्वक्सेनाराधनं करिष्ये विश्वक्सेन दुर्बाहुं शङ्खचक्रसंनितं जाप्तिं सङ्केतं शोष्पर्धवाहनं पूर्वाषाढोद्भवन्देवं दक्षिणां कमच्चेत् आग्नेयस्माद्दामेत्वाश्वेदात्तं यतोत्सम्भोः वैराजन्ते सतं धत्तां वृषां दिशाभिधानावनादि यामे स्थान्दान् दातुं भूः पद्माकारुण्डले विश्वक्सेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अभितमावाहयामि तत्पत्नीं सूत्रवतीमावाहयामि वामे ज्यामावाहयामि तत्तत्तिगिश्वक्सेनस्येदमासनं विश्वक्सेनाय नमः इदं पाद्यं समर्पयामि इदमर्घ्यं समर्पयामि इदमाचमं समर्पयामि सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि विश्वक्सेन स्मृतो राजा भगवान् सर्वकर्मणा तस्मान्यानुभासेत कर्मणान् विज्ञान्ति आरम्भे कर्मणान् पुष्टे विज्ञानान् परसमाप्यजा कुर्यात् सुपरिवारस्य विश्वक्सेनस्य पूजनं भगवद्भिर्ज्ञातः पुण्यः पुण्याहं वाचयिष्ये ओं वाच्यतां सुपुण्याहं करोमि कुरुष्वास्त प्रोक्षितम् अस्तु प्रजापतिप्रेतां प्रेतां भगवान् प्रजापतिः शाम्यन्तघोराणि शाम्यन्तपापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तघोराणि शाम्यन्तपापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तघोराणि शाम्यन्तपापान् शाम्यन्त्वा इत्यः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि ओं मतो देवाः मन्त्रतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधाभिः इदं विष्णुचक्रमे त्रेधानि देवदं समूढमस्य वागं सुरे त्रीणि पदाभिचक्रमे विष्णुगोपादाभ्यः अतो धर्माणि धारयन्ने विष्णोः कर्माणि पश्येतो वृदानि पश्यसे इन्द्रस्य यज्ञसखाः तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूर्यः दिवि वचक्षुरा तदं तद्विप्रासवन्यमोजार्ध्रवागं दत्सविन्दते विष्णोर्यत्परमं पदं द्रविणोदाद्रुणसस्तरस्य द्रविणोदास्तरस्य प्रेंसते द्रविणोदा वीरविदेशन्नो द्रविणोधारास्ते दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तद्वत्कर्विदोपविशं यदा वै सूर्यपदेति नक्षत्रन्नैति यावत् तत्सूर्यगच्छेति अत्र गण्यं पश्येति तावत् कृत्यत्कारी स्यात् पुण्याः यवकृते ओं भूः अतिपुरोक्तुष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकस्कर्माङ्गं थण्डिलपरिधिपरिसरः सर्वतन्त्रपुरुषदत्तं शान्तत्वं स पुण्यावाचर्मणि पुण्याहं ब्रवन्तः ब्रवन्तु पुण्यां करुणोऽस्तु करुणा पुण्यां ब्रवन्तः ब्रवन्तु पुण्यां करुणोऽस्तु करुणा पुण्यां ब्रवन्तः ब्रवन्तु पुण्यां करुणोऽस्तु स्वस्तिरीन्द्रोर्धस्वास्त्रः पूषा श्वेताः
स्वस्तिनस्तार्क्ष्वरिष्ठिमी स्वस्तिना बृहस्पति ददातु ओम भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्कर्माङ्गं तण्डिल परिभरिस्ना सर्वं तन्द्रविषुद्धं शान्ततं स पुण्यावाचकर्मणि स्वस्तिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्तिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्तिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मणे स्वस्ति रुद्ध्यास्माव्यैनं स्वां सद्यां तन्देवं मित्रधयन्नोऽस्तु अनुराधान् हविषावध्यन्तः शतञ्जीयं सदस्वीराः ओम भूः अतिपुरोक्तिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्कर्माङ्गं तण्डिल परिभरिस्ना सर्वं तन्द्रविषुद्धं शान्ततं स पुण्यावाचकर्मणि रुद्धिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मरुद्धतां कर्मरुद्धिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मरुद्धतां कर्मणरुद्धिं ब्रवन्तः ब्रवन्तु कर्मरुद्धतां रुद्धिः समृद्धिः पुण्या समृद्धिः आपोहिष्टाम यभोस्तान ऊर्जितातना महेरणाय चक्ष्ये यभस्वदवर्धस्तस्य भार्यतेन उषतिरिव मात्रः तस्मारङ्गमावो चक्ष्याय जन्मदा आपो जनेधाजनः हिरण्यवर्णाश्च पावकायाः जातः कस्य भोजाः सुन्दरः अग्नियागर्भन्धद्रविरोपास्तानावसग्रस्तानाभवन्तु पवमानस्वर्जनः पवित्रेण विचर्षणिः यः पोता सुमनात्मा पठन्तमादेव जनाः पठन्तमनवोधिया पठन्त विश्वायुवः जातवेदः पवित्रवति पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीज्यते अग्ने कृत्वा कृतं रणु येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पवमान्यः पुनन्तमां प्राजापत्यं पवित्रं तदोद्यामुगं हिरण्मयोः तेन ब्रह्मविदाभयं पूतं ब्रह्म पुनीमहे इंद्रस्य नीति सहमापुनातु सोमस्वस्त्यावरुणस्वमीच्चाः यमो राजाः प्रवणाभिप्नात्मा जातवेदामूर्जयन्त्वापुनातु तच्छयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञवते दैवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः वोर्धं जगातु भेषजं षण्णा अस्तुद्दपदेः शञ्चदस्पदे ओम शांति शांति शांतिः प्राचान्ति देवार्तुजा मार्जयन्तां दक्षिणाजान्ति स्मासाः पुत्रा मार्जयन्तां प्रदीचान्ति शीघ्रः पशुः मार्जयन्तां दीचान्तिशा भोर्देव वनस्पतयः मार्जयन्तां मूर्ध्वाजाम् इति यज्ञसंवत्सरो यज्ञवतिर्मार्जयन्ताम् अथो दरादरे नागेभ्यः मार्जयन्तां वास्तवस्पदे प्रजानि हस्वान् स्वावेशानिमिव भवानः यत्ते महे प्रतन्ना शश्वस्यने तद्वदेशं चतुष्पदे वास्तवस्पदे शक्मया सुंसदा ते सक्षिमि सरण्यागात्मत्याः आवक्षेमोदयो गेवृन्नो यूजं पातस्तस्तविस्वदानः अमीवः वास्तवस्पदे विश्वारूपाण्या विषन्ने सखा सेवयेदिनः अनोरणीयान् महतो महीयानात्मा गुहायावनितोऽस्यन्तो तमः कृतं पश्यति वीतशोको धातुः प्रसादान् महिमानिमीशं सप्तः प्राणाः प्रभवन् सप्ताः सप्तार्च्य सविदः सप्तरिष्पाः सप्त इमे लोका येषु चरन्ति प्राणाः गुहास्यां निहिताः सप्त सप्त अतः समुद्रागरे यत्सर्वे सान्तन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वावोषधयोरसाः अष्टतीनेषु भूत तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मा देवानां पदवे कवीनां ऋषिर्विप्राणां वैश्वा मृगाणां सेनागृध्रानागस्वेतर्वनानागस्वामपवित्रमत्येतरीपन्ने वरुणायन्माय सक्सेनायन्मा पुनः पाद्याचं समर्पयामि वरुणायन्माय सक्सेनायन्मा यथा भासा गुडभारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि सुवर्णं पुष्पदक्षिणां समर्पयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च சுத்தி ஆன பிற்பாடு விஸ்வக்சேன ஆராதனை ஸ்தல சுத்தி மேலே இவ்விடத்தில் திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான பாலிகைகளில் தீர்த்தத்தை புரோஷித்து மேலே அர்ச்சக சுவாமி இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான அனைத்து கிரமங்களையும் செய்ய இருக்கின்றார். இப்பொழுது திருமழிசை ஆழ்வார் சாதித்த அந்த பாசுரத்தின்
ஒவ்வொரு எம்பெருமானின் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் சேவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது எண்ணில் மூர்த்தியா என்னும்படியாக எண்ணற்ற அவதாரங்களை எடுக்கும்படியான மூர்த்தியாகவும் நாகமூர்த்தி சயனமாய் என்ற பாசுரத்தின் வரிகளில் அவதார தசைகளுக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திருப்பார்கடலில் திருவனந்தாழ்வான் திருமங்கினியாகிய படுக்கையில் அனந்த சயனமாக கிடக்கும் மூர்த்தியாகவும், அதாவது அங்கே திருப்பார்கடலிலே எப்பொழுதும் சயனித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலையையும் ஆக மூர்த்தியாய வண்ணம் என்று அந்த பதத்தாலே அடியார்கள் உகந்த திருமேனியுடைய அர்ச்சா அவதாரமாக தோன்றி என்றளவும் அர்ச்சை திருமேனியில் பக்தர்களை ரட்சிக்கும் மூர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருநாரணனின் தசையையும், அதாவது தயை உள்ளம் எத்தகைய ஆச்சரியத்தை தருகிறது என்று ஆச்சரியப்படுகிறார் இந்த பாசுரத்தாலே திருமழிசை ஆழ்வார். ஒவ்வொரு நிலையையும் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்னும்படியான அனைத்து நிலையையும் இவ்விடத்தில் வரிசைப்படுத்தி ஆழ்வார் அனுபவித்து அருளி செய்துள்ளார். ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து இதாக உருகிறது. இந்த திருவுள்ள கருத்தின் அடி ஒற்றிய சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயாசதகம் என்னும் உயர்ந்த ஸ்லோக தொகுப்பில் ஒன்றில் திருவேங்கமுடையானின் தயை என்றும், அதாவது இல்லை என்றும் அகலாதிருக்கும் மலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரின் தயையே உருவானவாள இவனிடத்தில் இருந்து கொண்டு அவளே தயையாக, தயை என்னும் குணமாக தோன்றி அனைவருக்கும் அனுகிரகிக்கும்படியாக இவ்விடத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த உலகினில் பிருத்திவியில் வேங்கடவன் அவதாரங்களை பக்தர்களின் ரட்சணத்தின் பொருட்டாக செய்ததால் பிருத்திவி விருத்தத்தில் அமைந்துள்ளது இந்த பதிகம். அதாவது இந்த பாசுரங்கள் 10 பாசுரங்கள் 10 அவதாரங்களையும் ஏன் எடுத்தான் என்றும் அதற்கு மேலே 10 அவதாரங்கள் போராது என்று இந்த திருவேங்கடமலையில் உகந்து பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு எழுந்தளிக்கும் இந்த நிலையையும் சாதித்தருளியுள்ளார். இப்பொழுது அர்ச்சக சுவாமி இந்த அக்னியை சமர்ப்பிக்கும் இந்த கிரமத்தை சற்று சேவிப்போம். इदमाचुं सर्पयामि सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि. हरिः ओं. स्वस्ति नः वेदामश्विना भगः स्वस्ति देवैर्नरुणः स्वस्ति पूषामसरो दातनः स्वस्ति द्यावाः पृथिवीषु चेतनाः स्वस्तयेः वायुमभ्यामहे स्वमं स्वस्ति भुवनस्य स्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तेः स्वस्ते आदित्यासो वन्दनः विश्वेः देवानोः अद्य स्वस्तेः वैश्वानरो वसुरग्निः स्वस्तेः देवाः वन्त्रिवः स्वस्तेः स्वस्तिनः रुद्रः पात्वं वसः स्वस्ति मित्रावरुणः स्वस्ति मध्यरेवती स्वस्तिरीन्द्रश्च अग्निश्च स्वस्तिनः इति कृधि स्वस्ति बन्धामणितिरेम सूर्या चन्द्रमसामिव पुनर्थताज्ञता जानता सङ्गमे मयि स्वस्तेनन्तार्क्षमृष्टिनीं महद्भूतं वायसं देवतानाम् असुरघ्नमिन्द्रासकं समत्सु बृहद्यसो नाभाविवारुहेम अम्हों चामाङ्गिरा सञ्जयञ्ज स्वस्त्यात्रेयं मनसा दाक्षं प्रयतपानिशरणं प्रपद्ये सुसंबाधे सुभयन्नोऽस्तु शुभगं शुभम्. ஸ்தர சுத்தி ஆன பிற்பாடு இப்பொழுது பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் இந்த கங்கணத்தின் இந்த கிரமங்களை செய்வித்து மேலே கங்கணத்தை பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. இந்நிலையில் இவனின் கல்யாண குணங்களை எதற்காக கங்கணம் கட்டி சார்த்தி கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறான், இந்த கல்யாண கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறான் என்பதை ஆச்சாரியன் ஸ்ரீ சுவாமி தேசிகனின் அந்த பாசுரத்தை தயாசதக ஸ்லோகத்தின் மூலம் நாம் நன்றாக தெளியலாம். அந்த ஸ்லோகத்திலே கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஹி त्वया खलिज्वलन दुर्गते जगति कालमेघायितं वृषक्षितितरादिषु स्थितिपतेषु सानुप्लवैः वृषाद्रिपதி விக்கிரகைः व्यवगद அகில அவக்கிரகைः என்று சாதித்து அருளியுள்ளார். அதாவது சற்று வேரோட்டமாக பார்க்கையில் இது ஆழ்ந்த கருத்து உள்ள பாசுரம். எனினும் மேலோட்டமாக சேவித்தாலே இதனுடைய பொருள் நன்றாக விளங்கும்படியாக உள்ளது. திருமலை ஸ்ரீனிவாசன் பல அர்ச்சை திருமேனிகளை ஏற்றுக்கொண்டு அவ்வோ திவ்ய தேசங்களில் எழுந்தருளி அடியார்களை அனுகிரகிக்கின்றான். தசாவதாரங்கள் எடுத்து அவ்வோ பக்தர்களை ரட்சித்தது போராதோ, யுகாந்தரமாக போதாது என்று இந்த கலியுகத்திலே ஒவ்வொரு அர்ச்சை திருமேனியாகவும் அவ்வோ திவ்ய க்ஷேத்திரங்களில் எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார். தயாதேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் இவ்வாறு செய்யும்படியாக தூண்டுகிறாளாம். திவ்ய தம்பதிகள் எந்த உறவு நிலைமை என்ற பேதமின்றி நம்மேல் எல்லோருக்கும் ஒரே துணையாக இருப்பவர்கள் இவள்.
நமக்காக துணையாக இருப்பவர்கள், நம் பொருட்டு துணையாக இருப்பவர்கள், தாய் தந்தையருக்கு மேலாக இருப்பவர்கள் இவர்கள். எதையும் பக்தரிடம் எதிர்பாராது உதவுவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். அவதாரங்களுக்கு மேலே தசாவதாரங்களின் ஒரு ஒட்டுமொத்தமான அனைத்து சௌலபிய சௌஷீல்ய சௌஹார்தம் என்று எண்ணற்ற கல்யாண குணசீல ரூபனாக இந்த திருவேங்கடத்தில் அவதரிக்க வைத்தது இந்த தயாதேவியான இந்த பத்மாவதி தாயார். இவளுடைய கருணையால் தான் என்றால் அது மறுப்பற்ற உண்மையாக அமைந்துள்ளது என்கிறார் சுவாமி தேசிகன். கலியுகம் என்னும் நெருப்பினால் துர்தசையை எய்திய இந்த உலகத்தில் கருணை மொழி பொழிந்து அடியார்களின் துக்க நெருப்பு எனும் துன்பங்களை களையும் கார்மேகவண்ணனாக அவதரித்தருளிய நம் திருமலை அப்பன் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய விக்கிரக அர்ச்சாமூர்த்தியின் திவ்ய மங்கள திருமேனி இவன் கருணை தயை மழை பொழிவதாக உள்ளது. இது ஆண்டாள் அழகாக சாதித்து அருளியுள்ளார். ஆழிமழை கண்ணனின் தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்யும் மழை இவன் கருணை மழை. பக்தர்களின் துன்பம் எனும் அடங்கா தீயை அணைக்கும் குளிர்ந்த மழை. ஏனெனில் இவனை தொழுபவர்கள் பகவத் பக்தர்களாயிற்றே, அவன் கைவிட்டு விடுவானா என்ன? இப்பொழுது அர்ச்சக சுவாமி நம்மை எல்லாரும் காணச் செய்யும்படியாக இந்த கங்கணத்தை எம்பெருமான் திருக்கரத்தில் கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கங்கணம் கட்டி கொள்வதற்கு காரணம் நம்மேல் கருணை மழை பொழியவே தான். எனவே 10 அவதாரங்களையும் தாண்டி அர்ச்சாவதாரமே நிலையாக பக்தர்களுக்கு நீடு நின்று அருள் புரிகின்றது. நாம் கண்கூடாக நித்தியம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த கல்யாண உற்சவத்தில் இவன் நிலையை. பக்தர்களுக்கு நீடு நின்று அருள் புரிகிறது என்பதை அர்ச்சை திருமேனியில் எழுந்தருளியுள்ள திருவேங்கடவாணனுக்கு நிக்கிரகமே தெரியாத ஒன்று. ஏனென்றால் பத்மாவதி தாயார் கூட இருக்கிறாள் அல்லவா? இப்பொழுது சொல்லும் பொழுதே இந்த ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் அர்ச்சக சுவாமி கங்கணத்தை சமர்ப்பிக்க இருக்கின்றார். கங்கணத்தை சமர்ப்பிப்பார். மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான அனைத்து கிரமங்களையும் செய்ய அர்ச்சக சுவாமியும் கங்கணத்தை கட்டிக்கொள்கிறார். எம்பெருமான் ஸ்தானத்தில் நம் பொருட்டு நமக்காக வேண்டி நிற்கதற்காகவே அந்த கங்கணத்தை அவர் சமர்ப்பித்து கொண்டும் தானும் கட்டிக்கொள்கிறார். நிக்கிரமே தெரியாத ஒன்று இந்த வேங்கடவாளனுக்கு. அடியார்களை தயையுடன் ரட்சிக்க மட்டுமே தெரியும் இவனுக்கும் என்பதே சுவாமி ஸ்ரீ தேசிகனின் உயர்ந்த திருவுள்ள கருத்தாக இந்த ஸ்லோகத்தாலே நாம் நன்றாக அறிய முடிகிறது. இவ்வாறு நாம் நன்மையை பெறுவதற்காக இவன் தோன்றியுள்ளதை ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தாலே விவரங்களை அருளி செய்துள்ள ஸ்வேத தீப வாசிகளான ஏகதர் த்விதர் திரிதர் என்னும் பிரம்மபுத்தர்கள் ஸ்ரீ நாரத பகவானுக்கு உபதேசம் செய்ய இந்த ஸ்லோகத்தாலே அறிவித்தது. அஸ்லோகத்தை அறிவிப்பது என்னது என்றால், பகவானின் எந்த ரூபம் பக்தர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த ரூபத்திலே அவன் தோன்றி அவர்களை ரட்சிப்பான். ஒன்று மட்டும் தேவை, ரட்சிக்க இவன் திருவடியை பற்றினால் போரும். உடனே அவன் ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறான். நதே ரூபம் நச்சாகாரோ ந ஆயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே என்று சாதித்தருளியுள்ளது. பகவானுடைய திவ்ய திருமேனி பக்தர்கள் கண்டு அனுபவித்து பஜிப்பதற்காகவே, அவனை பற்றி இருப்பதற்காகவே, இவனையே உபாயமாக பற்றி சம்சார கடலில் பக்தர்கள் தங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை தீர்த்து கொள்வதற்காகவே இவனை பற்றியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பற்றுக்கோடு வேண்டுமே, அதை பகவானை பற்றி கொண்டு நாம் தேரலாம் என்பதை அவர்களின் தீராத உள்ள கிடக்கையை தீர்த்து கொள்ளும்படியான ஒரு உயர்ந்த ஸ்திரமான ஒரு நம்பிக்கை. இவன் எழுந்தருளியுள்ளான். அதை பற்றுவது இவர்களை அதாவது பற்றினவர்களுக்கு அனுகிரகிப்பதற்காகவே அவன் எழுந்தருளியுள்ளான். இடந்தகழ் பொருள்தோறும் கரந்தெங்கும் பறந்துள்ளன் என்கிறபடியே எங்கும் மொழிவர நிறைந்து இருக்கின்றான் இந்த கோபால கோவிந்தன். ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள் கூட பக்தர்களின் ரட்சணத்திற்காகவும் அவர்கள் விரும்பியவாறே எம்பெருமானும் ரூபங்களை ஏற்று அவதரித்து அருளினான். கோலார்ந்த நெடுஞ்சாருங்கம் கூனர்ஷங்கம் கொலையாழி கொடு நட்டு கொற்ற உள்வாள் என்கிறபடியே சங்கம் சக்கரம் போன்ற ஆயுதங்களை உடையவனாகவும் சேஷாசனத்தில் எழுந்தருளி இருந்து திவ்ய திருமேனியுடன் பக்தர்களின் தியானம் செய்வதற்கு ஏற்றதாயும் பக்தர்களின் விரோதிகளான ராட்சசாதிகளை அவதாரம் தோறும் நாசம் செய்தும் ஆசிரியர்களை ரட்சிக்கவுமே அவதார ரூபங்களை ஏற்றின. அதாவது பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறி எடுத்தார் இந்த அவதாரங்களையும். ஆராவார் துணை என்று துக்கித்து மனம் விரும்பும் பக்தர்களை ரட்சிக்க இந்த கலியுகத்திலே எவ்வித ரூபமும் எடுக்க வல்லவனாகவும் திகழ்கின்றான். தாமோதர கோவிந்தன் மேலும் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் இவனை நன்றாக
எப்படி பக்தர்கள் உள்ள அதாவது பக்தர்களே இவருக்கு தாயார் அனை வேதம் உபனிஷத்து இவற்றை விட இவன் சொல்வது இவனுடைய குணங்களே. மேலே அர்ச்சக சுவாமி இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு முன்னம் அக்னியை ஸ்தாபித்து உண்டான அத்தனை கிரமங்களையும் செய்ய இருக்கின்றார். மேலே அதை சேவிப்போம். धन्यमानमस्यामेध्यां शिवानसंत प्रदर्शना माता जातवेद भुवन श्रेयति हिंचतमसोजनशते अग्निमश्रद्धा देव्यवागं शमी गर्भाजिनेभ्योऽभ्यम्बनप्रजानन्ने आयुःप्रामृमस्माहतेजस्रदिति अग्नाया विदेर्नानो विदाति नियता सत्सवृषि ऐतेन मुनिस्वा नमतेन मुनिस्वा सृष्टेन मुनिस्वा देवसविता प्रसवा ब्रह्मज्ञानं ब्रह्मसाधिमस्रच वेनावः सबुद्ध्यात्मा स्विष्टश्चरणमदशिवः ब्रह्माण्डमावाहयामि प्रजातिमावाहयामि पितामहमावाहयामि हिरण्यगर्भावाहयामि ब्रह्मस्येदमासनं सोमो धेनुं सोमर्वन्तमास सोमो वीरं कर्मणिं दातु साधन्यं पृथकं सवयं पितृश्रवणं तस्मै सोमावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमस्येदमासनं ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुतेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुधामत्रलोकसत्रिमं यज्ञं यजमांसदेः ओम प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुतेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुधामत्रलोकसत्रिमं यज्ञं यजमांसदेः ओम प्रोक्ष पवित्रेः स्तो वैष्णव्येस्तो यज्ञेः स्तो वायुभूतेस्तो विष्णोर्मनसाभूतेस्तो यज्ञस्य पावनेस्तः परसरस पवित्रेः स्तो वैष्णव्यो देवसविता प्रसोपनात् त्वच्छिद्रेण पवित्रेण वसोत्सूर्यसरस्मेरापो देवीरग्रे भुवोग्रे भोग्रें यज्ञं नेताग्रे अग्निमत्यन्ततयुष्मानिन्द्रोत्तूर्ये यूयमिन्द्रमणिध्वं मृत्तूर्ये प्रोक्षतास्ता विष्णवे नमः विष्णोऽस्तु भोसि दक्षिणता विष्णोऽस्तु भोसि पश्चिमसो दत्तान् देवेभ्यः विष्णोऽस्तु भोसि श्रुतासि ब्रह्मण्णवः प्रणेष्यामि यजमानमातुमिच्छा प्रणयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुतेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुतामेत्रलोकसत्रिमं यज्ञं यजमांसते ओम प्रणय सोमव प्रणेष्यामि यजमानमातुमिच्छा प्रणयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुतेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुतामेत्रलोकसत्रिमं यज्ञं यजमांसते ओम प्रणय को वः प्रणयतु स वः प्रणयत्वापो देवी प्रणयानि यज्ञं संसादयन्तनः दक्षप्रेदो ब्राह्मण तीर्थेन प्रजातिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि इन्द्रमावाहयामग्निमावाहयामि सोममावाहयामग्निमावाहयामि सोममावाहयामग्नि सोममावाहयामि प्रजातिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि इन्द्रमावाहयामि सोनावाहयामि मर्तमावाहयामि रुद्राणावाहयामि अपावस्पृश्य ओम श्री विष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यनावाहयामि अश्विनामावाहयामि भूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवता सोममावाहयामि औपासरे यज्ञमावाहयामि यज्ञदेश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतिष्ठनभामि इन्द्राष्टनभामि ज्ञेष्ठनभामि सोमाष्टनभामि अग्नेयष्टनभामि सोमाष्टनभामि अग्निसमाहाभ्याष्टनभामि प्रजापतिष्ठनभामि ब्रह्मणेष्टनभामि इन्द्राष्टनभामि वसुभ्याष्टनभामि रुद्राष्टनभामि रुद्रेभ्याष्टनभामि अवोपस्पृश्य ओम श्री विष्णवेष्टनभामि मित्राष्टनभामि वरुणाष्टनभामि आदित्येभ्यष्टनभामि शिव्याष्टनभामि पूष्णेष्टनभामि कक्षाष्टनभामि कक्षेत सोमाष्टनभामि औपासनज्ञाष्टनभामि यज्ञदिविश्वेभ्यो देवेभ्योष्टनभामि आज्यं त्रिप्रतिश्रयामि चरुं त्रिप्रतिश्रयामि अग्ने ज्योतिषि समित स्वाहा अमृतमस्वारणमति अंतर्दम रक्षो अंतर्धारादयः प्रतिष्ठरक्ष प्रतिष्ठारादयः चिक्पतिस्वाम्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसोत्सूर्यसरस्मै स्वाहा वाक्पतिस्वाम्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसोत्सूर्यसरस्मै स्वाहा देवस्वासविताम्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसोत्सूर्यसरस्मै स्वाहा मूलाग्राभ्यां स्पर्शयित्वा अध्यच्च अक्षताम् आज्यान् चरुभिः अक्षता च चरुभिरिमामे ज्येष्ठगाधेन सन्त्वेका च शतं च सहस्रं च आयतं च नितं च प्रेतं च आत्मनं च निर्मलं च वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अग्ने नमः जातवेदसे नमः सोत्से नमः औरप्रेसे नमः पंचरासे नमः सत्प्रिये नमः वैश्वानराय नमः अग्निपुरुषाय नमः ऐतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसविता प्रसवा
షష్ఠసహస్రాः నితమక్షయమర్భుతమానయ అయంతీత్మా ఆత్మాజాతవేదस्य నేతసోదే జయద్వద్యజాస్మాన్ ప్రజా పశుబ్రహ్మోత్సేనాన్నాద్యేన్ సमेधया अस्मिन् औपासनाढ्युण्डे ब्रह्मन् समुद्धम् आधास्ये आधस्व समेधे स्वाहा वायुव्यादाग्नेयान्तं प्रजापते स्वाहा नित्यादिशानान्तम् इंद्राय स्वाहा अग्नेय स्वाहा सोमाय स्वाहा अग्निशोमाभ्याग स्वाहा प्रजापते स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य ओम श्री विष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा शुभ्याग स्वाहा पूष्णे स्वाहा क्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा औपासने यज्ञाय स्वाहा यज्ञदिश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिगार्य ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुव स्व स्वाहा ऐतेन मुखस्थाः हनुमतेन मुखस्थाः सरस्तेन मुखस्थाः देवसविदः प्रासाभिः ओम भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् आघार होमान्ते स्वरमन्तरपर्यातृणात् प्रायश्चार्थं मतो देवादिवैष्णवहोमं करिष्ये ऐतेन मनिस्वा नमतेन मनिस्वा सरस्तेन मनिस्वा देवदेवता प्रसवा ओम मतो देवाः मन्त्रतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधानदेवदं समूढमस्वांसरे स्वाहा त्रीणि पदाचक्रमे विष्णुगोपादाभ्यः अतो धर्मान् धारयन् स्वाहा विष्णोः कर्माणि विस्तेतः प्रधान् विश्वसि इन्द्रस्य सखा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा प्रसन् सूर्यः दिवि वचक्षुरादग् स्वाहा तद्विप्रासो वन्यवोजार्ध्रवागं दत्सविन्दते विष्णोर्जत्परमं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवः स्व स्वाहा ऐतेन मुखस्थाः हनुमतेन मुखस्थाः सरस्वतेन मुखस्थाः देवसवितः प्रासाभिः దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే కన్నుల నిద్దురదేరా గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు కన్నుల నిద్దురదీరా గగ్గన మేలుకొని ఉన్నతి ముఖాలు చూచేరొకరొకరు పన్నీరందియరే పావడలు నందియరే పన్నీరందియరే పావడలు నందియరే గన్నన కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు
తతితో బాగాలీయరే గగనత్తాలు చూపరే తతితో బాగాలీయరే మొగరుదేర కస్తూరి ఉండలీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల దండలు తీసి పువ్వులియరే महापुरुषस्य श्रीमदादिनारायणस्य अचिन्त्यापरमशक्त्या भ्रियमाणस्य महाजलौघस्य मध्ये परिभ्रमणानाम् अनेककोटिब्रह्माण्डानां एकतमे पृथिव्यप्तेज वायुवाकाशाहङ्कारमदव्यक्ताख्य सप्तावृणीरावृते अस्मिन् महति ब्रह्माण्डे आधारशक्ति श्रीवराह कूर्मानन्ताष्टदिग्गजोपरि प्रतिष्ठितानाम् अतल वितल सुतल नितल प्रतल महातल सातल तलातल सप्तपातालाक्ष सप्तलोकानां मूर्धभागे भूलोक भोरलोक स्वर्लोक महर्लोक जनालोक तपोलोक सत्यलोकाख्य षल्लोकानां अधोभागे महानारायमाणस्य फणिराजस्य शेषस्य सहस्रफणामणिमण्डलमण्डिते ऐरावत पुण्डरीकवामन कुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्याष्टदिग्दण्डि सुण्डादण्डोत्तम्बिते अमरावती तेजावती संयमनी रक्षावती सिन्धुमती गन्धवत्यलकावती यशोवती इति अष्टदेवपुरी विराजते इंद्राग्नि अवनिरुति वरुणवायु कुबेरीशानाख्य अष्टलोकपालक परिपालिते लोकालोकचलवलीते लवणेक्षशिरा सर्पित दीक्षीर शुद्धातकाख्य सप्तान्नव परिवृते जम्बू प्लक्षकुचक्रौञ्च सागदान्मलि पुष्कराकाख्य सप्तद्वीपद्वीपते माहेन्द्रमलय सह्यदृक्तमदृक्तमद्विन्द्यपारयात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारत किंपुरुषहारे लाभतभद्राश्वकेतुकमालक रमणक कुर्वर्षाख्य नवर्षाणां मध्ये भरतवर्षे महासुरर्हाकार पंचाशत्कोटियोजन विस्तीर्ण भूमंडले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दंडकारण्ये प्रजापति क्षेत्रे कर्मभूमौ अवंति कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे श्री आदिवराह क्षेत्रे मम अनेक जन्मसु ह्य जन्मनि च एतक्षणपर्यन्तं बाल्य यौवन कौमार वार्धिकेषु रहस्य प्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्त दुर्तक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंस्यानां मातृंस्यानां सर्वेषां पितॄणां कुम्भीपाकलोहितदामादि सङ्घातवकालसूत्रादि विदेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः उत्तीर्य तलैः सूर्यमण्डलपर्यन्तं कुतराशीर्वसहस्रावसाने एकैकतिलाभरणक्रमेण सर्वराष्ट्रमकरसमितकाले श्रीहरिलोके निवाससिद्ध्यर्थं त्रिगुणीकृताग्निष्टामत्राप्ताप्तोर्जाम शान्तवनवाजपेय पौण्डरीकाश्वमेधादि शतकृतपुण्यफलावाप्त्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं परव्यूह अन्तर्यामि अर्चावतार स्वरूपरौणैः भृग्वादिभिर्मन्वादिभिर्दिव्यवशिष्टादियुक्तगृह कन्यादानकल्पोक्त कन्यादान महादानं करिष्ये। अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटि ब्रह्माण्ड नायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्यमंगल विग्रहस्य शंखचक्रगदा पद्मांकित कोटि सूर्य प्रकाशकस्य श्रीमतो वैकुंठ नायकस्य श्रीमद्वैखानस अगमोक्त प्रकारेण आंगीरस बारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य परव्यूह अंतर्यामि अर्चावतार रूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रे आंगीरस बारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रय कर्मणो ख्यातिवशादि उत्पत्तिस्थितिलय कारणभूतस्य श्री महाविष्णोः
परवासविषम्णः पौत्राय आङ्गीर्णमानस्पत्य भारद्वाज त्रयार्षे प्ररानुत भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवतागण निकुट मुकुट मणिगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायणशरणः पुत्राय आङ्गीरस भारस्पत्य भारद्वाज त्रयार्षे प्ररान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरण भूषिताय कौस्तुभालंकृताय दिव्य पीतांबरधराय निजावताराय स्वर्ण गरुडवाहनारूढ़ाय अचिंत्य दिव्याद्भुत नित्य यौवन स्वभावलावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो श्रवण नक्षत्रे मकर रासु जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्साम धर्मण सकल वेदाध्यायिनीं भार्गवच्चवनाप्नुवान और्वैदिल पंचार्षे प्रदानित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सुरांगना संसेविता पादारविन्दां श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं अनंतगुणात्मिकां भृगो संकल्पतनयां भार्गवीं उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या रासु जातायां श्री श्रीदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि योग्यजुस्साम धर्मण सकल वेदाध्यायिनीं काश्यपयावत्सारणे ध्रुवत्रयार्षे प्रदानुत काश्यपगोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सुरांगना संसेविता पादारविन्दां श्री महाविष्णोः अत्यंत मनोहरीं कश्यप प्रजापतेः संकल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्री भूदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्तां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकं जिगीर्षया सालंकृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रयच्छामि सर्वकाम्यार्थसिद्धये विश्वम्भरा स्वरूपा साद्गुण्य सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि श्रीनाथ कमलापतिः कन्यादानसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु எம்பெருமானுடைய அத்தனை சொத்தும் பிராட்டிமாருடைய அவர்களுடைய வளப்பமான சொத்துக்களையும் இவர்கள் தெரிவித்து இப்படிப்பட்டவனுக்கு அனைத்து உலகங்களுக்கும் மாண்டலுக்கும் அண்ணனாக இருக்கும் இவனுக்கு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை மணமுடித்து கொடுக்கிறார்கள் என்று இவ்விடத்திலே அனைவருக்கும் தெரியும்படியாக தெரிவித்து மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்கு அவசியமான ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயாருக்கு அணிவிக்க இருக்கும் இந்த திருமாங்கல்யத்தை எம்பெருமான் மலையப்பனின் திருவடி வாரத்திலே சமர்ப்பித்து அதற்குரிய கிரமங்களை செய்வித்து மேலே இந்த திருமாங்கல்யத்தை ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார் இந்த அர்ச்சக சுவாமி. இப்பொழுது இதை நித்தியபடியாக நம்மை காண வைக்கும்படியான காரணம் என்ன? இதை கண்டு நாம் ஏதோ ஒரு துக்கத்தில் இருப்போம். ஒருவேளை இந்த மங்களமான அந்த காரியத்தை காணும்படியாக செய்து நம் குறைகளை நிவர்த்தித்து மேலே இந்த கல்யாண உற்சவத்திற்கு தேவையான அனைத்து கிரமங்களையும் சேவித்து நாம் பலனை பெறும்படியாக வேண்டுவதற்கு ஒரு வியாஜமாக ஒரு காரணமாக இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நாம் காணும்படியாக இவனே செய்கிறான். அதுவும் தாயாரின் கருணையாலே இது நடந்து எரிகின்றது. அதை போல கிருஷ்ணாதி அவதாரங்கள் கூட பக்தர்களின் ரட்சணத்திற்காகவும் அவர்கள் விரும்பியவாறே எம்பெருமானும் ரூபங்களை ஏற்று அவதரித்தருளினான். இதை போல இடைச்சிமார்களையும் வாசியர அனைவரையும் ரட்சிப்பதற்காக வென்றோ கோலார்ந்த நெடுஞ்சாரங்கம் கோனர் சங்கம் கொலையாழி கொடுந்தொண்டு கொற்ற உள்வாள் என்கிறபடியே சங்கம் சக்கரம் போன்ற திவ்யாயுதங்களை உடையவனாக தோன்றுகிறான். சேஷாசனத்தில் எழுந்தருளியிருந்து திவ்ய திறமையினுடன் பக்தர்களின் தியானம் செய்வதற்கு ஏற்றவனாக இருக்கின்றான். ஆனால் சேஷாசனத்திலே எழுந்தருளிய ஸ்ரீவைகுண்டத்திலேயோ அல்லது திருப்பார்க்கடலிலேயோ கிடந்திருக்காது. இவ்விடத்திலே இந்த பூலோகத்திலே இவ்விடத்தில் வந்து திவ்ய திருமேனியாக மங்கள திருமேனியுடனே ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயாருடன் பூதேவி தாயாருடன் திருமலையிலே எழுந்தருளி நித்திய சம்சாரிகளான நமக்கு அனுகிரகிக்கும்படியாக எழுந்தருளியுள்ளான். விரோதிகளான ராட்சசாதிகளை அவதாரம் தோறும் நாசம் செய்து
ஆசிரியர்களை ரட்சிக்கவுமே அவதாரங்க ரூபங்களை பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்க ஏற்றுக்கொண்டான். ஆறாவார் துணை என்று துக்கித்து மனம் விதமும் பக்தர்களை ரட்சிக்க எவ்வித ரூபமும் எடுக்க வல்லவனாக திகழ்கின்றான் இந்த கோபால கோவிந்தன். மேலும் பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியில் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே, அவ்வண்ணம் அழியானாம் என்று இப்படி இந்த கோவிந்தனை போற்றருளியுள்ளார். பகவானுடைய அர்ச்சை திருமேனி அர்ச்சக பராதீனமாக உள்ளது. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பக்தன் உகந்த உருவம் எதுவோ அவ்வுருவத்தை உடனே இவன் எடுத்தாகி விடுவான். பக்தர்கள் விரும்பி தொழும் திருநாமம் எதுவோ அந்த திருநாமமே ஏற்றுக்கொள்வான். பக்தர்கள் விரும்பி பகவானின் எந்தெந்த குணங்களில் ஈடுபட்டு சிந்தனையில் லயித்து விடுகிறார்களோ அந்த குணங்களாகவே தாமோதரன் விளங்குகின்றான். யசோதை கயிறு கட்டியதாலே தானே வயிறு சுற்றி தழும்பேறியது. தழும்பேறிய வயிற்றையுடையவன் தாமோதரன் என்றே திருநாமத்தை உகந்து ஏற்றுக்கொண்டான். அப்படி இவன் ஒவ்வொரு பக்தர்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கின்றான் இந்த கோபால கோவிந்தன் என்றால் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் வெங்கடநாயகனுக்கு கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றும் கடலாய் கரை காணாது உள்ளது. அதுவும் பக்தர்களின் பொருட்டே, பாகவதர்கள் பொருட்டே உள்ளது. அவர்களை காக்கும் பொருட்டே இந்த கல்யாண குணங்களை கடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டே அவர்களை ரட்சித்து கொண்டிருக்கிறான். மதுசூதன கண்ணனான கோபாலனை மகாந்தம் என்று வேதம் போற்றுகிறது. பகவான் சோதி வடிவானவன். அதாவது சோதி வடிவானவன் என்றால் என்ன? நாம் துன்பக் கடலில் இருளில் அமிழ்ந்து கிடக்கின்றோம். அதை நீக்கவே ஜோதி வடிவாக தோன்றி நமக்கு வெளிச்சத்தை காட்டவே வந்து தோன்றினான் இந்த கோபால கோளரியன். முடிச்சோதியும் முகச்சோதியும் திருமார்பினில் பொன்மேனியோடு கூடிய திருவையுடையவனாகும் பக்தர்கள் கண்டு தொழும்படியாக உள்ள அடிச்சோதியையும் இவன் திருவலக்கரத்தில் உரையும் சுடராழி சோதியமாக எல்லாவித சோபையுடனும் அமிர்த மதனத்தின் போது தோன்றுகிறான். மேலே அமிர்த மதனத்தின் போது நா பஷ்யன்யகம் திசகட்சோணீம் ஆத்மானம் ச குதோ விபும் என்று சாதித்தருளியுள்ளது. தேவர்களுக்கு இவனை காண இயலாமல் கண்கூசி போவது போல பகவானின் திருமேனி முழுச்சோதியாக தேஜோமயமாக திகழ்ந்ததாக விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகத்தில் விவரணம் சொல்கிறது. இப்பொழுது பக்தர்கள் நன்றாக அந்த திருமாங்கல்யத்தை கண்டு சேவித்து அவர்கள் வேண்டும் பலன்களை பெற வேண்டும். அர்ச்சக சுவாமி முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு இந்த திருமாங்கல்யத்தை சமர்ப்பித்து மேலே பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். இது இப்பொழுது எம்பெருமான் வெங்கடவாணனின் திருவடி வாரத்திலே அந்த திருமாங்கல்யத்தை சமர்ப்பித்து நன்றாக எல்லோரும் காணும்படியாக செய்கிறது இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நன்றாக கண்டு கழித்து பக்கத்திலிருந்து கண்டு கழித்து அவரவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்திக்க வேண்டும். கல்யாணானாம் அவிகலநிதிஹி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகம வச்சசா மௌலி மந்தாரமாலா சம்பத் திவ்யா மது விஜயனக சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுவாக விளங்கி எழுந்தருளி இருக்கும் இந்த திவ்ய தம்பதிகளின் திருவடி வாரத்தில் பிரார்த்தித்து மங்களமான இந்த திருமண கோலத்துடன் எழுந்தருளி இருக்கும் இந்த திவ்ய தம்பதிகளை கண்டு ரசித்து அவர்கள் திருவடி வாரத்தில் பணிந்து அவர்கள் பிரார்த்தனைகளை நன்றாக சமர்ப்பித்து மனமு வந்து மனதார அனைத்து மங்கள பலன்களையும் பெற வேண்டுகிறது இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வாழ்த்துகிறது. வரம் தரும் வரதனாக கோபால கோவிந்தனின் எழிலை கிருஷ்ணாவதாரத்தில் இக்கலியுகத்தில் கலியுக தெய்வமாக அர்ச்சை திருமேனியோடு எழில் கொஞ்சம் அழகோடும் அடியார்களை வசீகரணம் செய்து தன்பால் தன் திருவடிகள் அமர்த்தும் அந்த அகட்டித்த கட்டனான சாமர்த்தியத்தை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதையே தான் ஸ்ரீ சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஹஸ்தகிரி மகாத்மியம் எனும் ஸ்லோகத் தொகுப்பில் கிரீட கேயூரக ரத்ன குண்டலம் பிரலம்ப முக்தாமணி ஹேமபூஷிதம் விஷால வக்ஷஸ்தல சோபிகௌஸ்துபம் ஸ்ரீய ததே வியாத்யுஷிதோரு விக்கிரகம் பிரதப்தசாமீகர சாருவாசசம் சுமேகலாநூபுர சோபிதாங்கிரிகம் சுவர்துனி ஜாதமிருணாள கோமலம் ததா நமச்ச சவீயஜ்ய சூத்திரகம் புஜோபதானம் பிருதஸ்தானிய ஹஸ்தம் நிகுஞ்சிதோத்தானித பாதயுக்மம் சுதீர்கமூர்வம் சமுக்கிரக வேஷம் புஜங்கதல்பம் புருஷம் ததர்சக என்று முழு அதாவது அந்த சோபையை எம்பெருமானின் அழகான திருமேனியை அந்த அர்ச்சை திருமேனியை நாம் கண்டு கழிக்காத கிருஷ்ண ராம நிருசிம்ம அவதாரத்தை வாமன அவதாரத்தை எத்தனை அழகுற ரசித்தார்களோ
அவதாரத்தில் தோன்றிய ரிஷிகளும் முனிவர்களும் அடியார்களும் அதை இப்பொழுது இந்த திவ்ய திருமேனியில் நன்றாக சேவித்து கழிக்கலாம் என்று சுவாமி தேசிகன் அந்த அவயவ சோபையை அழகுற வர்ணித்துள்ளார். திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்து அருளி செய்துள்ளார். புருஷோத்தமனான எம்பெருமான் கிரீடம், தோள்வளைகள், ரத்ன குண்டலங்கள் ஆகியவற்றை அணிந்து கொண்டும் விஷாலமான தாயாரை ஏந்தி கொண்டிருக்கும் திருமார்பிலே தொங்கும் திருமாலையாகவும் ரத்னங்களாலும் அந்த தாயாரோடு சேர்த்து அலங்கரித்து கொண்டிருக்கிறான். பொன்னாலும் அலங்கரிக்கப் பெற்றவனாகும் கௌஸ்துபமணியை உகந்து ஏற்றுக்கொள்ளவனும் லக்ஷ்மி ஆன ஸ்ரீதேவியாலே நித்தியவாசம் செய்யப்பெற்ற பெரிய பச்சைமா மலை போல திருமேனி உடையவனும் உருக்கிய அபரஞ்சிதம் போன்ற அழகிய திரு பீதாம்பரத்தை உடையவனாகவும் அழகிய உருண்டு திரண்ட அகன்ற திருவடிகளில் அழகிய மேகலையாலும் சிலம்பாலும் அலங்கரிக்கப்பட்டும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த திருவடியை பற்றினார்க்கு நிச்சயம் வரம் தருவான். வரம் தரும் வல்லவனாக இவ்விடத்திலே எழுந்தருளியிருக்கிறான் இந்த கோபால கோளரி. தாமரை தண்டு போன்று அழகியதும் நீண்டு நெளிந்து ஒளிமிக்கதுமான திரு யக்ஞோபவீதத்தை உடையவனும் ஒரு திருக்கரத்தை தனக்கு தலையாணையாக, அதாவது இவ்விடத்தில் வர்ணிப்பது அந்த அரங்கனை இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு காட்சியளிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார், நாம் காணும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறோம் என்று நம் பொருட்டு அர்ச்சக சுவாமி அவன் திருவடி வாரத்திலே பணிந்து பிரார்த்தித்து கொள்கிறான். பிரார்த்திக்கும் போது நம்மையும் கண்கூடாக கண்டு நமக்கும் அனுகிரகிப்பான். இந்த கோபால கோளரி திருமாங்கல்யத்தை இப்பொழுது பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றார். அதை முன்னம் எம்பெருமானை கண்டு கழிக்கும்படி, அதை கண்டருளும்படி செய்கிறார். நம்மையும் காணச் செய்கிறார், காண வைக்கின்றார். இந்த அர்ச்சக சுவாமி நன்றாக பிரார்த்தித்து நற்பலன்களை பெறும்படி மேலே இந்த கல்யாண உற்சவத்தை சற்று அனுபவிப்போம். தான் ஹஸ்தே குருதா அதா சீதா சாவித்ரி சுமங்கலீர்யம் மதோரிமாகும் சமேதபஸ்யதா சௌபாகியமத்வை தத்வாயாதாஸ்தம் விவரேதனா ஸ்ரீயே ஜாத ஸ்ரீ ஆணுரியாய ஸ்ரீ அம்பயோ சரதிர்பியோ தாதி ஸ்ரீ அம்பசானாமிருதத்தமாயன் பவந்தி சத்யா சமிதாம் தத்ரௌ ஸ்ரீதேவ்யை நமः மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷண ஏதவே கண்டே பத்ராம் சுபகே ரக்ஷத்வம் பவனத்ரயம் ஸ்ரீதேவ்யை நமः மாங்கல்யதாரண சுமுர்த்தோஸ்தி भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. प्रजापतिस्तमुखं राजानमसृजत तन्त्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अदा सीता सावित्री सुमंगलीर्यं मधोरिमागुं समेतपस्यत सौभाग्यमत्वै दत्त्वायादास्तं विपरेतना मेधिनी देवी वसुन्धरा स्यादुदा देवी वासवी ब्रह्मवर्चसः पितॄणां श्रोत्रं चक्षुर्मणः माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे भद्रां शुभगे रक्षत्वं भवनत्रयं भूदेव्यै नमः माङ्गल्यधारणसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. వెలయుని కళ్యాణ వేదిగా వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి
బదిరాక్షి దేవసవిత ప్రసవ ఇమాం లాజాంతి ఆర్జవికార్యం ఇమాం లాజానాపామి సమృద్ధికిరణాన్ మమ తుభ్యంత సంభరణాం సదగ్నిరణమన్యతాం యన్నారివ బ్రూతే అగ్నౌ లాజానోపంతి దీర్ఘాయురస్తరేపతిరేదంతాం జ్ఞాతయామ స్వాహ ఉదాజుసా స్వాయుషోదహదేనాగుంసేనోత్తర్జన్యస్య శుష్మేణోదస్థామృతాగుం అను విశ్వావదత్వయా విజం ధారావధన్యాయివ అతిగాహే మహేద్విషః ఇమాం లాజానోపామి సమృద్ధికిరణాన్ మమ తుభ్యంత సంవరణాం సదగ్నిరణమన్యతాం యన్నార్యవ విరోధే అగ్నౌ లాజానోపంతి దీర్ఘాయురస్తరేపతిరేదంతాం జ్ఞాతయోమ స్వాహ ఉదాజుసా స్వాయుషోదహదేనాగుంసేనోత్తర్జన్యస్య శుష్మేణోదస్థామృతాగుం అను విశ్వాభుతత్వయా వజం ధారావధన్యాయివ అతిగాహే మహేద్విషః ఇమాం లాజానోపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంత సంవరణాం సదగ్నిరణమన్యతాం యన్నార్యుపబ్రూతే అగ్నౌ లాజానోపంతి దీర్ఘాయురస్తరేపతిరేదంతాం జ్ఞాతయోమ స్వాహ ఉదాజుసా స్వాయుషోదోహదేనాగుంసేనోత్తర్జన్యస్య శుష్మేణోదస్థామృతాగుం అను విశ్వావదత్వయా విజం ధారావధన్యాయివ అతిగాహే మహేద్విషః ఓం భూస్వః ఓం భూస్వః ఓం స్వస్వః ఓం భూర్భువస్వస్వః ఇతి నమః నమః సరస్వతే నమః దేవసప్రాసావీః ఓం భూవతి విరాతిష్టాయామస్యాం శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మాంగం లాజహోమాంతే స్వరమంత్రపర్యాతనాత్ ప్రాయస్తాత్తమతో దేవాది వైష్ణవం కరిష్యే ఐతేర్మ నిస్వా సరస్తేర్మ నిస్వా దేవదప్సవ ఓం మతో దేవాః మంత్రతో విష్ణుచక్రమే పృథివ్యా స్వధాం విశ్వః ఇదం విష్ణుచక్రమే త్రేదాని దేవదం సమోఢమస్మాం సురే స్వాహ త్రణిపదావిచక్రమే విష్ణుగోపాదాభ్యాధర్మాన్ ధారయన్ స్వాహ విష్ణోః కర్మాణి విశ్వేదాః వృతాని విశ్వేంద్రస్యేజసగా స్వాహ తద్విష్ణోః పరమం పదం సదా సంసూర్యః దివి వచక్షరాతగ్ స్వాహ తద్విప్రాసో పుణ్యమోజార్ధ్రవాగం దశంతే విష్ణోరుత్రం పదగ్ స్వాహ ఓం భూస్వాహ ఓం భూస్వాహ ఓం స్వస్వాహ ఓం భూర్భువస్వస్వాహ ఇతే నమః నమః సరస్వతే నమః దేవతాప్రాసావీః ఓం భూవతి విరోతిష్టాయామస్యాం శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మాంగం కర్మసాఫలం పురుష్టాత్మంతరం కరిష్యే ఐతేర్మ నిస్వా సరస్తేర్మ నిస్వా దేవతప్సవ యతస్య కర్మణోత్రీతం విద్యాన్యోన మహాకరం అగ్నిశ్రేష్టాతం కరోతు స్వాహ అగ్నేః సృష్టవితే సుతావతాదీనాం కామానాగ సమత్రేత్రే స్వాహ అగ్నే స్వాహ అగ్నేన్నదాయ స్వాహ అగ్నేనపతే స్వాహ ప్రజాపతే స్వాహ ఇంద్రాయ స్వాహ విశ్వేభ్యో దేవేభ్య స్వాహ సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహ సర్వత్రైవాదిష్టం సర్వత్రైవానాష్టం దేవతమస్మై స్వాహ అగ్నేః సృష్టవితే స్వాహ వాస్తవతే నమో వాస్తవతే స్వాహ యన్మాత్మనం ఇంద్రావూదగ్నిస్పునరః జాతవేదావశిషే స్వాహ పునరగ్నిచక్షురాత్మేంద్ర బృహస్పతి పునర్మేశ్వరాజ్వం జక్షాత్మక్షో స్వాహ ఇష్టేభ్య స్వాహ వశిష్ఠేభ్య స్వాహ భేషదృష్టై స్వాహ నిష్కృత్యై స్వాహ ద్యోరాధ్యై స్వాహ దేవీభ్య స్వాహ తనూభ్య స్వాహ రుద్ధై స్వాహ సమృద్ధై స్వాహ సర్వసమృద్ధై స్వాహ ఆశ్రాయుతమత్యాశ్రాయుతం షట్కునమత్యోక్తంచగ్ని అతిరిక్తం కర్మణోచ్చేనమగ్న పర్వాణి ప్రతినిధికల్పేన్ స్వాహ కృతార్థిర్దేవాన్ స్వాహ యథోః శశిధిమే స్వాహ సమిధస్తేజోస్తేజోమయధై స్వాహ यमसधि में प्योर में बाय स्वाहा सुरसधि में चक्षुर में बाय स्वाहा सोमसधि में चित्तम में बाय स्वाहा वायोधि में प्राणान में बाय स्वाहा ब्रह्मणोधि में बुद्धि में बाय स्वाहा सप्तज्ञ सप्त सप्तिवान सप्तर्षि शुद्धाम प्रियाणि सप्तहोत्रा शुद्धात्वा इंद्रिय सप्तयोनिरावृण सावतेन स्वाहा अग्निर्भुक्तं वेदिर्भुक्तं द्योर्भुक्तं पृथिवीभुक्तं वोषधि वनस्पति गंधर्वास्य भुक्तं अग्निजीर्णं वेदिजीर्णं द्योजीर्णं पृथिवीजीर्णं वोषधि वनस्पति गंधर्वास्य जिनग स्वाहा समन्तां भविषाहुतेन समादित्यै वसुभिस्सम्मरुद्भिः समिन्द्रेण विश्वेभिर्देवेभिरन्तां दिव्यं नभो गच्छते स्वाहा सप्तते अग्ने समित सप्तैः सप्तशे शुद्धाम प्रियाणि सप्तहोत्राः शुद्धात्वा इन्द्रिय सप्तयोनिरावृणसावतेन स्वाहा ऋतदान विद्वानुष्ठब्देन पूर्णमः तिञ्जो मनसा प्रजापतये स्वाहा
अग्निस्त्रिपदो वेदस्त्रिपदो देवस्त्रिपदो हृदयस्त्रिपदो ब्रह्माद्यास्त्रिपन्ताम् ओषधि वनस्पतिगन्धर्वाशपितां मेदक्षप्रदा महाप्रदा महासाक्ष्यमस्तत्रिपन्ताम् ऐतेनमुग्रस्ताः नुतेनमुग्रस्ताः सरस्तेनमुग्रस्ताः देशविदाः प्रासावीः पवित्रमसि पवित्रं मे भूया स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूया स्वाहा सन्मे भूया स्वाहा अक्षतमक्षतेजोमि अक्षमा मे चेष्टाः प्राचाः देवार्त्या मार्जयन्ताम् पश्चिमता विष्णु सर्वसि प्राच्यां विष्णु सदनमसि सर्वाण्यान् समूह्य ग्रन्थिं विसृज्य अद्भिः प्रोक्ष आप्यायन्त्वामिति जुहोति आप्यायन्त्वामाभोषदेवमृताम् प्रचदयश्च दिवं गच्छतदानवन् कुशतेरिव मात्रः तस्माहरङ्गमापो शिक्ष्या जन्मतः आपो जने यथा जनः यत्यज्ञे तेजस्वीनाहं तेजस्वी भूयासं यत्यज्ञे हरस्तेनाहं हरस्ते भूयासं मयि मेधां मयि प्रियां मयि अग्निस्तेजो दातु मयि मेधां मयि प्रियां मयि इन्द्रियेन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रियां मयि सूर्योऽध्याजो दातु तस्मै धीर्मः बालकदम्बाध्यात्मना वा प्रति स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यथास्थानं यथासकं प्रवेशयामि अग्निपुरुषाय नमः आज्ञाभारं निवेदयामि गृहभारं निवेदयामि சரி అలాగే వెరీ గుడ్ అక్కడ అంత దూరం லாஜஹோமம் அதாவது மணமகனின் ஆயுசு குறித்து இந்த பொரியை அக்னியில் இடுவது அந்த கிரமத்திற்கு பிறகு திவ்ய தம்பதிகள் சேர்த்தி திருமங்கல்ய தாரணமான பிற்பாடு தேங்காயை உருட்டும்படியான இந்த கிரமத்தை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி அனைத்து கல்யாண குணங்களையும் உடைய எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இந்த புருஷ உத்தமனை பகவானை பக்தர்கள் கண்டு களிக்க தங்களின் வேண்டுதல்களை அர்ப்பணிக்க இப்போதும் இக்காலத்திலும் திவ்ய தேசங்களில் தாயாரோடு தயாராக எழுந்துருளி அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது மேலே அர்ச்சக சுவாமி மாலை மாற்றல் ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். எம்பெருமான் அணிந்து கொண்ட அந்த
திருமாலையை பூ மாலையை ஸ்ரீதேவி தாயாருக்கும் ஸ்ரீதேவி தாயார் அணிந்து கொண்டதை மீண்டும் பெருமானுக்கும் இப்படி மாலை மாற்றல் இவ்விடத்தில் நிகழ இருக்கின்றது. மாலை மாற்றலுக்கு பிறகு இருவர் சேர்த்தியும் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேதனாக ஏழுமலையாண்டான் எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்க இருக்கின்றார். பிறகு அட்சந்தராலு என்னும்படியாக தலம்பராலு என்னும்படியாக இந்த அட்சதை பரிமாற்றங்கள் நடத்த இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. இவர்களின் குறைகளை தீர்த்து வைப்பதற்காக எழுந்தருளியுள்ள விதத்தை ஸ்ரீ திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான் என்னும் பாசுரத் பதிகத்தில் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன என்றும் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்றும் பலவாறாக சாதித்தருளியுள்ளார். ஒரு பதிகத்தில் 10 பாசுரம்தான் மற்றொன்றினை காணாவே என்றருளி செய்துள்ளதில் ஆழ்வார் காணக்கூடாததை காட்டாது அவ்விடத்திலும் பெருமானின் திருவருத்தியை தனக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். நாம் எதையை காணக்கூடாதோ கண்டால் நமக்கு என்ன பாப்பங்கள் சேருமோ அவற்றை தவிர்க்கவே ஆழ்வார் முன்னம் எல்லோருக்கும் உபதேசும்படியாக தாம் காணக்கூடாததை எம்பெருமான் காட்டினால்தானே நாம் காணக்கூடும், அதை காணக்கூடாது செய்து நீயே செய்துவிட வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார். சுவாமி கூரத்தாழ்வான் எனும் மகனீயர் காஞ்சிபுர வரதராஜனை குறித்து வரதராஜஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரமாலே 102 ஸ்லோகங்களாலே பகவானை வரதனை கோவிந்தனை வர்ணித்துள்ளார். அவனுடைய சோபையை அழகை கருணையை பக்தர்கள் பால் அவன் கொண்டுள்ள அபினிவேசத்தை ஆசையை சமுதாய சோபையை அழகை வர்ணித்து அருளியுள்ளார். இந்த ஸ்லோகத்தை காஞ்சி ஸ்ரீ வரதர் சன்னதியில் ஸ்ரீ வரதர் திருமுன்பு அருளி செய்யும் போது இந்த மகனீயருக்கு திருநேத்திரங்கள் இல்லை இருந்தும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எனும் ஸ்ரீ ராமானுஜரின் கட்டளையை சிறமேற்கொண்டு ஸ்ரீ வரதனின் திருமுன்பு இந்த அதி அற்புதமான வரம் தரும் வரதனின் முன்பு சேவித்தருளி செய்துள்ளார். பக்தர்களின் பொருட்டும் வேண்டி அருளியுள்ளார். இப்படிப்பட்ட மகனீயர்கள் வாழ்ந்த இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்து அவர்கள் கண்ட இந்த திருமேனியை இந்த அர்ச்சை திருமேனியை எம்பெருமான் ராமானுஜரையும் கண்டிருக்கிறார். அதற்கு முன்புள்ள அனைத்து பக்தர்களையும் கண்டிருக்கிறார். இப்பொழுது அதே திரு நேத்திரங்களோடையே நம்மையும் காண்கிறார். எத்தனை கொடுப்பினை நமக்கு இந்த பக்தர்கள் சூழ்ந்த இந்த மக்கள் சூழ்ந்த எம்பெருமானை நாம் காணும் பொருட்டு செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது தலம்பராலு என்று அட்சதை பரிமாற்றம் நன்றாக சேவித்து அனைத்து பக்தர்களும் பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ பக்தி சேனல் வாழ்த்துகிறது. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు
కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. వినా వెంకటేశం ననాథో ననాథః సదా వెంకటేశం స్మరామి స్మరామి. హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద. ప్రియం వెంకటేశ ప్రయచ్ఛ ప్రయచ్ఛ.